ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான குட் ரிசல்ட் கொடுத்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம தேவையானது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், வேம்பாலம் பட்டை, வெட்டி வேறு, செம்பருத்தி பூ ஒரு 15, ஒரு 10 கிராம் போல் வெந்தயம், ஒரு 10 கிராம் போல் நெல்லிக்காய் வற்றல். அதுக்கு தேவையானது ஒரு பவுலில் நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற எண்ணெயே எடுத்துக்கலாம். கடுகு எண்ணெயிலையும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஸோ அது பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெயே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாதி அளவு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது மூழ்கிற அளவுக்கு போட்டுட்டு பத்தலைன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நான் வெந்தயத்தை போட்டுக்கிறேங்க. வெந்தயத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. முடிக்கு சத்தை குடிக்கக்கூடிய நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். நெல்லிக்காய் வற்றல் ஹேரை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் பிளாக் ஹேரை திக்காக உருவாக்கி கொடுக்குங்க. செம்பருத்தி பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ ஹேரை நல்லா ஷைனிங்காக வலுவழுப்பு தன்மையை உருவாக்கி கொடுக்கும். வெட்டி வேருடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா வெட்டி வேர் ஹேருக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். தலையில் எந்த ஹீட் இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணி குளிர்ச்சியாக மாற்றி ஹேர் கொட்டுற ஹேரை நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். இந்த வேம்பாலம் பட்டையில் பார்த்திங்கன்னா இது தாங்க வேம்பாலம் பட்டை, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இதில் நான் ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் வரைக்கும் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஹேரை சூப்பராக லென்த்தியாக உங்களுக்கு ஹேர் வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திக்காகவும் நரைமுடி இல்லாமல் இந்த ஆயில் ரெட்டிஷாக மாறும். ஆனால் பயப்படாதீங்க, ஹேர் ரெட்டிஷாக மறுபடியும் நரைமுடியாக ஆகிடுமோன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும். இதோட வேம்பாலம் பட்டையுடைய தன்மையே இது சிவப்பு நிறமாக மாற்றி கொடுக்கறது தான் எண்ணெயோடைய தன்மை. ஆனால் ஹேர் நல்லா பிளாக்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே போட்டு மூழ்கிற அளவுக்கு நான் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஸோ நல்ல ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனோ எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் நல்லா டிப் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சிசர் வச்சு அர்ஜென்ட்டுக்கு வச்சு டிப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே பாருங்கள் அந்த பூவோட தன்மை, அந்த வேம்பாலம் பட்டையுடைய தன்மை போட்ட உடனே ரெட்டிஷ் ஆகுது. நானும் இது என்னடா ரெட்டாக இருக்கே, ஹேரு நம்மளுக்கு ரெட்டிஷ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் ரெடி பண்ணும்போது டென்ஷன் ஆகினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸே கிடையாதுங்க. இதோட தன்மை ரெட்டாக இருந்தாலும் ஹேரை நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்குது. கொட்டுறதும் நின்றுட்டுங்க. செம்ம சூப்பரான எஃபெக்டிவ். ஆல்ரெடி நான் ஒரு ஆயில் வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஆயிலும் செம்ம சூப்பராக குட் ரிசல்ட் கொடுக்குதுங்க. அப்புறம் நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு நம்ம இது என்ன செய்யலான்னா ஒரு 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் அப்படியே மூடியை போட்டு மூடி தண்ணிப்படாத இடத்துல, கைப்படாத இடத்துல, குழந்தைங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக பார்த்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நம்ம இதை ஒரு நாள் மட்டும் இளம் வெயிலில் வச்சு எடுக்கலாம். இப்போ என் பாப்பாவே வைக்கிறேன்னு சொன்னாங்க. சரி அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இளம் வெயில் வந்தது, அதில் வச்சுருக்கேன். இதை ஒரு நாள் ஃபுல்லாக மூடி அப்படியே வச்சுட்டேங்க. மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. மூடியை திறக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ரெட்டிஷாக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது அதுக்கு ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஃபில்டரும் எடுத்துக்கிட்டேங்க. அதாவது நான் ஆயில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குன்னு இந்த ஒரு ஷால் அப்படி வச்சுருக்கேன். நீங்களும் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆயிலே செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்க்கவே ஜூஸியாக இருந்தது. எனக்கே ஒரு ஹாப்பியாக இருந்தது. எவ்வளோ சூப்பரான ஒரு ஆயில் நம்மளே வீட்டில் தயாரிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக குட் ரிசல்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். 100க்கு 100 உண்மை. கடையில் வாங்குறது எல்லாம் கெமிக்கல் கலந்த பதப்படுத்தி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக விற்றுட்ருக்காங்க. ஸோ அதை விட நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது நன்மையை மட்டும்தான் தரும். எந்த ஒரு தீமைக்கான பொருளும் இதில் ஆட் பண்ணலை. ஸோ பாருங்கள் இந்த அளவு எனக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு. இதை ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் இதமான வெயில், அதாவது ஹீட் அதிகமாக இருக்கிற வெயிலில் வைக்காமல் நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஜன்னல் பக்கத்துலேயோ எங்கே இளம் வெயில் படுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு 2-3 டேஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆயில் ரெடிங்க. நான் 3 டேஸ் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்படி பாட்டிலில் போட்டு நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம், இல்லை வீக்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகான சூப்பரான கலரான ஆயில் ரெடி ஆகிட்டு. இது போல் நம்ம வீட்டில் நம்மளே ரெடி பண்ணக்கூடிய இயற்கை கொடுத்த பொருளை வச்சு
நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணோன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஹேரும் நல்லா க்ரோத் ஆகுங்க. ஸோ என்னுடைய ஹேர் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.